கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நாம் எதை கேட்கிறோம், ஏதாகிலும் ஒன்றை அனுதினமும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சில நாட்கள் அது கிடைக்குது, சில நாட்கள் கிடைக்கல. நாம கேட்ட உடனே சில விஷயங்கள் நமக்கு நிறைவேறுது, சில விஷயங்கள் தாமதமாகுது. ஏன் அப்படி நடக்குது, எதனால அப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு எப்பொழுது எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு நம்முடைய நிலைமைக்கு, நம்முடைய தேவைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல நிச்சயமா கொடுப்பார். ஆனா நம்ம ஒரு சில அவசர புத்தியினால நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன ஆண்டவரே, நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு தூரம் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்கல, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட சமூகத்துல கொஞ்சம் சலிப்புத்தன்மையோட நம்ம நடந்துக்குவோம். ஆனா அப்படியெல்லாம் நாம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கோம். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம ஆண்டவரோட சமூகத்துல நாம ஜெபிக்கிறப்போ நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, கேட்டாரு, கேட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா உண்மையிலேயே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்ததுன்னா, நிச்சயமாகவே நாம் எதை கேட்டோமோ அதை அவர் நமக்கு தருவாருங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க சாதாரணமா சொல்லிடுறீங்க, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை கொடுப்பார் என்று நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே. நம்முடைய ஜெபத்தை அவர் எப்படி கேட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத நம்ம யோசிக்கணும் இல்லையா? என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, நாம ஜெபிப்பதற்கு முன்னால ஒரு சில காரியங்களை செய்யணும். நம்ம வேண்டுதல் பண்ணுவதற்கு முன்னால ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அதை சொன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கண்டிப்பா கேட்கப்படும். அன்னாள்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துல ஊற்றினார்கள் அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். அப்ப நாமும் அதே வழியை தான் பின்பற்றணும். அந்த வழியை பின்பற்றினாதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ள வரும். சரி, என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க கர்த்தரோட சமூகத்துல முழங்கால் படியிட்டு நம்மிடத்துல இருக்கக்கூடிய தகாத காரியங்கள் என்ன, நாம என்னென்ன தப்பு பண்ணோம், நாம என்ன விஷயத்துல மீறுதலா நடந்துகிட்டோம் அப்படிங்கிறதையெல்லாம் கர்த்தரோட பாதத்துல ஊத்திடணும். ஊத்திட்டு, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமே நான் அந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள நுழைய மாட்டேன், இனிமே நான் யாரையும் தவறான வார்த்தைகளை சொல்லி திட்ட மாட்டேன் அப்படிங்கிற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுதலையும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மீறுதல்களையும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தரோட பாதத்துல அன்னாள் எப்படி ஊத்துனாங்களோ அந்த மாதிரி நம்ம தேவ சமூகத்துல அதை ஒப்படைச்சிடும். இப்ப நம்ம வெறுமையாயிட்டோம். நம்முடைய இருதயம் வெறுமையா இருக்கு. நம்ம இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம், அப்பா என்னிடத்துல என்னை போட்டு போரடிக்க வச்சதையெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஆண்டோட சமூகத்துல விட்டுட்டேன், இனி நான் பெரிய ரிலாக்ஸா இருக்கிறேன், இப்ப கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு கொடுங்க, நான் இந்தந்த மாதிரி தேவைகளுக்காக நான் வேண்டுதல் பண்றேன், இந்த வேண்டுதலை நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நம்மிடத்துல அழுக்கையோ, நம்மிடத்துல பாவத்தையோ, நம்மிடத்துல மீறுதல்களையோ வச்சுட்டு நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பாக்குறப்ப இந்த பாவமும் இந்த மீறுதலும் அவருக்கு நமக்கு நடுவுல இடைவெளி உண்டு பண்ணிடும். அப்ப நாம முதல் கர்த்தர்கிட்ட நெருங்கிடணும். அந்த நெருங்குவதற்கு என்ன தகுதினா, நம்முடைய இருதயம் வெறுமையா இருக்கும். நம்ம இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவரோட சமூகத்துல ஊத்திட்டு அப்புறமா கர்த்தரை நோக்கி நாம ஜெபிக்கிறப்போ நம்முடைய ஜெபத்தை நிச்சயமா கேட்பார்.
கேட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ள வந்துடும். அது வந்துட்டாவே நாம என்ன கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு கொடுப்பாருங்கிற நிச்சயமும் இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தரோட சமூகத்துல எல்லாத்தையும் ஊத்திட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்தை முடிப்பதற்குள்ளாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது என்கிற நிச்சயம், ஒரு தைரியம், ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். அந்த நம்பிக்கை வந்தாவே நீங்க எதை கேட்டீங்களோ அதை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நிச்சயமும் உங்களுக்கு வரும். ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம இருதயம் வெறுமையாகணும், அவரை நம்ம முழுமையா நம்பணும். நம்பி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறப்போ நிச்சயமாகவே பிதா மகிமைப்படும்படியா அந்த வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த காலை நேரத்துல கண்களை மூடி ஆண்டவரோட சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்களிடத்துல எங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா எல்லா தவறுகளையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா கெட்ட சிந்தனைகளையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். இனி நாங்கள் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டோம் ஆண்டவரே. இனி மீறுதலான காரியத்தையோ, அக்கிரமமான காரியத்தையோ, அநியாயமான காரியத்தோ இனி நாங்க செய்ய மாட்டோம். எங்களுடைய வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றி கொடுங்க. நாங்கள் எதை உம்முடைய சமூகத்துல கேட்கிறோமோ அதை நீர் எங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு, வேண்டுதல்களை கேட்டு அவைகளை நீர் நிறைவேற்றி தர வேண்டுமா என்னுடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.